ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சேனல். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டோரியை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. அதாவது நெல் வலையில் மாட்டிக்கிட்ட ஒரு எலியை பற்றின ஸ்டோரி. வாங்க. ஒரு எலி இருக்குது. அந்த எலி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தேடி ரொம்ப நாளாக அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு வீட்டில் தற்செயலாக ஒரு பீங்கான் ஜாடி ஃபுல்லாக நெல்லை கொட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்ததுமே எலிக்கு மைண்டில் ஃபுல்லாக ஒரு ஹாப்பினஸ் வந்துருச்சு. தன்னோட லக்கினஸை கண்டு ரொம்ப ஹாப்பியான அந்த எலி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ஜாடிக்குள்ளார குதிக்குது, நெல்லை சாப்பிட தொடங்குது. ஃபஸ்ட்டு 2 நாள் பார்த்தீங்கன்னா எலி என்ன பண்ணுதுன்னா வயிறு ஃபுல்லாக தின்னுக்கிட்டே இருக்குது. அதே போல் ஜாடிக்குள்ளாரையே அந்த அந்த இடத்துலையே தின்னுட்டு அங்கேயே தூங்குது. அது இனிமேல் ஃபுட்டுக்காக உழைக்கவே தேவையில்லை, இங்கேயே சொகுசாக வாழலாம் அப்படின்னு நினச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் ஆகுது. அதாவது எலி பார்த்தீங்கன்னா நெல்லை திங்க திங்க அந்த நெல்லோட லெவல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாரில், அந்த பீங்கான் ஜாரில் நெல்லோட லெவல் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் எலி பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை. அங்கே கிடைச்ச ஃபுட்டு மட்டும்தான் அதோட மைண்டுக்கு தெரிஞ்சுது. இறுதி நாட்கள், அதாவது அந்த ஜாரில் இருந்த கடைசி நெல் அது க்ளோஸ் ஆகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா எலி எதையுமே யோசிக்கல. அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இப்போ ஃபுட்டு இல்லையே அப்படிங்கிறத யோசிக்குது. அதுக்கப்புறம் அது தலைக்கு மேலே பார்த்தா அந்த ஜாடியோட எட்ஜு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதால் அதை விட்டு வெளியே போகவே முடியல. ரொம்ப ஆழமாகவும் அந்த ஜாரோட இன்னர் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப வளவளன்னு இருந்ததுனால எலியால் அது மேலே ஏற முடியல. எவ்வளோதான் ஏறினாலும் வழுக்கிக்கிட்டே அந்த ஜாருள்ளாரையே தான் இருக்குது. அதாவது ஸ்டார்டிங்கில் ரொம்ப சொகுசாக இருந்த அந்த எலி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஜாடிக்குள்ளார மாட்டிச்சு. இனிமேல் யாராவது கொஞ்சம் இறக்கப்பட்டு கொஞ்சோண்டு நெல்லை போட்டால் மட்டும்தான் அந்த எலியால் உயிர் வாழவே முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. தற்காலிகமாக கிடைச்ச அந்த கொஞ்சோண்டு நெல்லுக்காக எலி என்னாச்சுன்னா அதோட சுதந்திரத்தை இழந்துட்டு இன்னைக்கு ஜெயிலில் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அலட்சியமும் டெம்ப்ரவரி லக்ஸரிக்காக தன்னோட லைஃப்பை இழந்த மனிதர்கள் அதோட கம்பேர் பண்ணலாம். அதாவது வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே எளிதாக கிடைச்சிடுறது இல்லை. அப்படி கிடைக்குது அப்படின்னா அது ஏன் கிடைச்சிது, இது நமக்கு தான் கிடைக்கணும்னு இருக்கா அப்படிங்கிற ஈஸியாக கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அது உள்ளார போக ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா இந்த எலி போல தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த எலி தன்னோட காலுக்கு கீழே இருந்த நெல்லை மட்டுமே பார்த்துச்சே தவிர அது சாப்பிட சாப்பிட அந்த ஜாடியோட சுவர் அதுக்கு ஜெயிலாக மாறினச்ச கவனிக்கவே இல்லை. எந்த ஒரு விஷயத்துலையும் உள்ளே போகிறது ரொம்ப ஈஸி, ஆனால் வெளியே வர்றது தான் கஷ்டம். உதாரணத்துக்கு கடன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும், பணம் கிடைச்சிரும், அந்த பணத்தை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும், ஈஸியாகவும் கிடைச்சிரும். ஆனால் அந்த கடனை கட்ட போகிற டைமில் அதை எப்படி கட்டுவோம், கட்டலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அதோட கஷ்டம் தெரியும். கடன் வாங்குவது கெட்ட பழக்கம்தான். அதே போல் கடன் வாங்குறது கெட்ட பழக்கங்க. அதே போல் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத வேலை, இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஹாப்பியாக தான் இருக்கும். ஆனால் அதோட ஆழத்துக்கு போகும்போது தான், அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கும் போது தான் ஏன்டா இதுக்குள்ளார வந்தோம் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். ஸோ இது போல தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.